ப்ரோ வீர தீரன் சொல்ற படம் பார்த்துட்டு விக்ரம் படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் உண்மையிலேயே தரமான படங்க. ஆக்சுவலா விக்ரம் அவர்கள் பொட்டி கடையில் இருக்கிற மாதிரி இருப்பாரு. அதுல ஃபுல்லா ஆக்ஷன் ஃபிலிம்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. யங் ஸ்டார் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? அதான் இதுல கேஜிஎஃப்ல வந்து மிஷின் கன் வச்சு அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. பட் இதுல வந்து நார்மல் நம்ம அருவா கத்தி வெட்டு கத்தி வச்சு ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஃபைட் அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதாவது மதுரை கான்செப்ட்ல. எஸ் ரொம்ப உண்மையிலே எக்ஸாக்ட்லி ஸ்டண்ட்ல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி ஆக்ஷனுக்கு வெயிட்டான படம், ஒரு நல்ல படமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். வீரதீர சூரன் பேருக்கு ஏற்ற மாதிரியே விக்ரமும் இருக்காரு படத்துல. ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது போய் லாஜிக்கலா யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிட்டு தான் எல்லாருமே பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால நம்மளுக்கு லாஜிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் 1 பார்ட் 2 இல்லையே, பார்ட் 2 இல்லையேன்னு நம்ம யோசிப்போம். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு தான் பார்ட் 1 ரிலீஸ் பண்றாங்க. அதனால கதை சில விஷயம் நம்மளுக்கு புரியாம இருக்கு. பார்ட் 1 வந்த அப்புறம் தான் எதனால இவங்க வந்து விக்ரம் அடிக்க வந்தாங்க, எதனால ஃபைட் பண்ண வந்தாங்க என்றது நல்லாவே தெரியும். இந்த படத்தை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஷார்ட்டா சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த படத்துக்கு இருக்கு. வில்லேஜ் பேஸ்ட் ஆக்ஷன் மூவிக்கு இது ஒரு நல்ல படம். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இதுல? மெயினா வந்து நம்ம விக்ரம் சாரு, துஷாரா, விஜய், எஸ் ஏ சூர்யா, இவங்களாதான் கீ கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு. நிறைய சஸ்பென்சஸ் இருக்கு, நீங்க படம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதே போல எஸ் எஸ் சூர்யா அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். போலீஸ் கெட்டப் நம்ம பார்த்தினாலுமே அவரை அடிச்சிக்க முடியாது. அதுவும் வில்லன் கெட்டப்னாலுமே அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் கெட்டப் தான் நடிச்சிட்டு வர்றாரு. போலீஸ் கெட்டப்ப பாக்குறோம் இல்லைங்களா? இந்த படத்துல சூப்பரா நடிச்சு வச்சிருக்காரு. காமெடி எப்படி இருக்கு சார் இருக்கு? இந்த காமெடி ஏன்னா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான இந்த காமெடி ரொம்ப மெயின் வேணும். இந்த படத்துல காமெடி கொடுத்துருக்காங்களா? காமெடி அங்கங்க இருக்கு, பட் ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு ஒரு தாட். ஃபுல்லா ஆக்ஷன் தான் இருக்கு இந்த படம். ஆமா, இல்ல எப்பயுமே பார்ட் 1 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கதையெல்லாம் வெற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான். ஆனா இங்க பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அது மக்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பார்ட் 2ங்கிற கதையை வந்து ஸ்கிரீன் பிளேல பார்க்கும்போது தேவையான இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிருக்காங்க. பட் பார்ட் 1 வந்தாதான் உங்களுக்கு எக்ஸாக்டா எப்படி அதை கம்ப்ளீட் பண்றாங்கன்னு தெரிய வரும். அந்த கதை என்னன்னு புரியும். எக்ஸாக்ட்லி. இப்ப இந்த கதை புரியலையா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தா கதை சரியா புரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒருவேளை பார்ட் 1 வெயிட் பண்றாங்களோ? அது பண்ணா ரிலீஸ் பண்ணாக்கா கதை புரியுமோ? என் தாட் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, அதான் பார்ட் 2ல ஓரளவுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பார்ட் 1 ரிவீல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே ஃபுல் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேண்ணா. வெயிட் ஃபார் பார்ட். ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படின்னா இருக்கு? ஜிவி பிரகாஷ் மியூசிக்னாலுமே நம்ம தொடர்ச்சியாவே பார்த்தினாக்கா அவர் மியூசிக் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வரோம். எல்லா மியூசிக்கும் பார்த்தா வேற லெவலில் ஹிட்டா இருக்கு. ஆனா இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி தான் இருக்கு, ஒரு லவ் சீன் போட்டிருக்காரு மியூசிக்கு. அச்சலா வேற லெவலில் இருக்குங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் படங்களுக்கு அவருடைய படத்துக்கே அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாரு. ஆனா இந்த படத்துக்கு நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பத்தி? கட்டாயமா பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தியேட்டர்ல வாட்ச் பண்ண வேண்டிய படம் தான். இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 5 நான் ஒரு 4 வரைக்கும் கொடுக்கலாம். 3.5 to 4 கொடுக்கலாம். எதுக்கு இவ்வளவு மைனஸ்? மைனஸ்ன்னு கிடையாது, நம்ம நிறைய மிக்ஸ்டு ஒரு மசாலா படம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்கும். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் பேஸ்ட் பண்ணி ஒரு ஹீரோ வில்லன் ஒரு காம்பேட் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காமெடியோ இல்லை இன்னும் ஒரு சில நல்ல நல்ல சீன்ஸ் வச்சிருந்தாலும் இட் வில் பி மோர். ஓகே. முக்கியமான ஆள் பாத்தீங்கன்னா படத்துல வில்லனு எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன். ஆமா, நடிப்பு அரக்கன். அவர் வந்து சொல்றது தப்பே இல்லைங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு டைலாக்கும் செம்ம வேற லெவல்ல இருக்குங்க. விக்ரமும் இவரும் சந்திக்கிற அந்த சீன் எப்படி ப்ரோ இருக்கு? விக்ரமும் எஸ்.ஜே. சூர்யா அவர்களை வில்லன் அவர் சந்திக்கிறப்ப எப்படி ப்ரோ இருக்கு? எப்படி இருக்கும் ஒரு ஹீரோவும் வில்லனும் சந்திச்சா? அப்படிதான் இருக்கு. பார்க்கும் போதே ஒரு ஃபயர் வந்த மாதிரி இருக்கு. பயங்கரமா இருக்குங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு நெருப்பு மாரி இருக்குன்னு பாத்துங்களேன். அந்த படத்துல போனாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்.